Hello students, welcome to AA Max. இன்னைக்கு கணக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் விகிதம் மற்றும் விகித சமம் பயிற்சி 3.4 பார்க்கலாம். சரிங்களா? பயிற்சி 3.4 வந்து பேஜ் நம்பர் 74ல இருக்கு. முதல்ல பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கணக்கு 3 எழுதுகோள்களின் விலை, இந்த குறி வந்து உங்களுக்கு வந்து ரூபாய்ன்னு சொல்லணும். சரிங்களா? சிம்பிள் சொல்வோம். ஸோ ரூபாய் 18 எனில் 5 எழுதுகோள்களின் விலை டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 எழுதுகோள்களுடைய விலை எவ்வளவா? 18 ரூபாயா? அப்போது 5 எழுதுகோள்களுடைய விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை உங்களுக்கு நான் போட்டு காட்டிடுறேன் பாருங்க. முதல் கணக்கு 3 எழுதுகோள்களின் விலை வந்து 18. இப்போ இதை எப்படி நீங்கள் இஸ்டில் எழுதணும்? 3:18. சரிங்களா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? 5 எழுதுகோள்களின் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 3 எழுதுகோள்களுடைய விலை வந்து 18. அப்போ 5 எழுதுகோள்களின் விலை என்ன? நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியதை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போது எக்ஸ் தானே நமக்கு தேவை, அதனால் எக்ஸை இந்த பக்கம் நம்ம கொண்டு வந்துடலாம். இந்த 5 இங்கேயே இருக்கும். இன்டூ இந்த 3:18 நமக்கு இங்கே வந்து எப்படி வரும்? வகுத்தல் முறையில் வரும். சரிங்களா? இப்போ நம்ம அடி கொடுக்கலாமா? 1 3 3 6 3 என்ன? நமக்கு 18. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் என்ன இருக்குது? 5 × 6 தான் இருக்குது. அப்போ IR எவ்வளோ? நமக்கு 30. அப்போது 5 எழுதுகோள்களுடைய விலை எவ்வளோ? ரூபாய் 30. அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்போ நம்ம அந்த டேஷில் என்னன்னு போடணும்? 30ன்னு போடணும். சரிங்களா? பாருங்கள், 30ன்னு போட்டாச்சு. அடுத்தது 15 நாள்களில் கார்குழலி ரூபாய் 1800 வருமானமாக பெறுகிறார் எனில் ரூபாய் 3000 டேஷ் நாள்களில் வருமானமாக பெறுவார். அதாவது வந்து கார்குழலி வந்து 15 நாள் வேலை செஞ்சுட்டு 1800 ரூபாவை வந்து சம்பளமாக வாங்குறாங்களாம். அப்போது 3000 ரூபாயை அவங்க எத்தனை நாளில் வருமானமாக வாங்குவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த கணக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. ரெண்டாவது கணக்கு 1800 ரூபாவை அவங்க 15 நாளில் வாங்குறாங்க. அப்போ 1800:15. அடுத்தது 3000 அவங்க எத்தனை நாளில் வாங்குறாங்க? அதுதான் வந்து இந்த எக்ஸை தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்க வேணும். 1800 15 நாளில் வருமானமாக வாங்குறாங்க. அப்போ 3000 எத்தனை நாளில் அவங்க வந்து வருமானமாக வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போது முதல்ல வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த 1800 ரூபாய் 15 நாள் இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதை எப்படி எழுதுவீங்க? 1800 × 15ன்னு எழுதுவீங்களா? இப்போ என்ன பண்ணணும்? நம்ம இதை வந்து வகுக்கணும். சரிங்களா? நான் இங்கே போடுறேன் பாருங்கள். 1800 15 15. சரிங்களா? 15 15. 18லேருந்து 15 போச்சுன்னா எவ்வளோ? நமக்கு 3. அடுத்தது என்ன இருக்குது? 0. இப்போது அடுத்தது என்ன பண்ணோம்? 15 2 எவ்வளோ? நமக்கு 30. 30லேருந்து 30 போச்சுன்னா 0. இந்த 0 வந்து நமக்கு என்னவாயிடும்? மேலே போயிடும். அப்போ நம்ம இதை அடி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது? 120ன்னு வருது. சரிங்களா? இப்போ இதை வச்சுக்கணும். இந்த 120 வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு இப்போ இந்த 3000 x இருக்குல்ல, அதை எடுக்கணும். சரிங்களா? இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸு தானே. ஸோ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த 3000 வந்து நம்ம எடுக்கணும். அப்போ வருமானம் நமக்கு எவ்வளோ? 3000. சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சது இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? வகுத்தலில் கொண்டு வந்துடணும். அப்போ 3000 × 120. இப்போ ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுச்சு. இப்போ இந்த 12 300 நம்ம என்ன பண்ணணும்? வகுக்கணும். அப்போ 12 300. சரிங்களா? 2 12 எவ்வளோ? 24. 30லேருந்து 24 போச்சுன்னா எவ்வளோ? 6, மீதி 0. 12 5 எவ்வளோ? 12 5 60. 60லேருந்து 60 போச்சுன்னா 0. அப்போ ஒரு 12 12 25 12 எவ்வளோ? நமக்கு 300. அப்போது நமக்கு எத்தனை நாட்கள் வருது? 25 நாள் வந்து அவங்க வேலை செஞ்சாங்கன்னா 3000 அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? வருமானமாக பெறுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த டேஷில் என்னென்னு எழுதணும்? 25 நாட்களில் வருமானமாக பெறுவார் அப்படின்ட்டு எழுதணும். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். சரியா தவறா என கூறுக. முதல் கணக்கு 40 நூல்களின் எடை வந்து 8 கிலோகிராம் எனில் 15 நூல்களின் எடை வந்து 3 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து 40:8ன்னு எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து 15:3ன்னு எடுக்கணும். சரிங்களா? இப்போ ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு இது வந்து நமக்கு சரி சமானமாக மதிப்பு வந்தது அப்படின்னா அது வந்து சரி. இல்லை நமக்கு மதிப்பு வேறு மாதிரி வந்தது அப்படின்னா அது வந்து நமக்கு தவறு. ஓகே, நம்ம இதை எடுத்துகிட்டு நமக்கு வந்து விடை வந்து ஒரே மாதிரி வந்ததுன்னா நம்ம சரின்னு போடலாம். விடை மாறி மாறி வந்ததுன்னா நம்ம தவறுன்னு போடலாம். சரிங்களா? இப்போது இதில் முதல் கணக்கு பார்க்கலாம். சரியா தவறால் பாருங்கள். ரெண்டாவதில் முதல் கணக்கு
எப்படி எடுக்கணும் 40:8 அடுத்தது என்ன 15:3 சரிங்களா. இப்போது நம்ம வந்து இஸ்டில் எழுதியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம் வகுத்தல் முறையில் எழுதும் 40/8 அடுத்தது 15/3 சரிங்களா. இப்போ அடி கொடுப்போம் இல்லையா I8 40 1 8 1 8 I8 40 8ஆல் அடி கொடுத்துரும். அடுத்தது 1 3 3 I3 15. அப்போ நம்முடைய விடை என்ன 5/1 5/1 அப்படின்னு வந்திருக்கு. இப்போது ரெண்டுமே என்னவா இருக்குது நமக்கு சரியாக இருக்குது. அப்போது ஒரே மாதிரி தானே வந்திருக்கு. அப்போ இது என்ன நமக்கு சரி அவ்வளோதான். புரியுதுங்களா. இப்போ நம்ம வந்து இந்த கணக்குக்கு என்னன்னு எழுதுவோம் சரின்ட்டு எழுதுவோம் அவ்வளோதான். ஓகேவா. ஸோ சேமாக ஆன்சர் வந்திருக்கு 5/1 5/1 சேமாக வந்திருக்குனால இது வந்து சரி. சரியா. அடுத்தது சீரான வேகத்தில் ஒரு மகிழுந்து 3 மணி நேரத்தில் 90 கிலோமீட்டர் என பயணிக்கிறது. அதே வேகத்தில் 5 மணி நேரத்தில் அது 140 கிலோமீட்டர் தொலைவை பயணிக்கும். இப்போ இது வந்து நம்ம ஆன்சர் கொண்டு வந்துட்டு இந்த கணக்குக்கு சரியாக இருந்ததுன்னா அதாவது சேமாக இருந்ததுன்னா அந்த ஆன்சர் வந்து சரி. அது வந்து மாறி மாறி இருந்ததுன்னா தவறு அவ்வளோதான். ஓகேவா. இப்போ நம்ம எப்படி எடுப்போம் 3:90 அதே மாதிரி இது 5:140 எடுப்போம். எடுத்துடலாங்களா. ரெண்டாவது கணக்கு 3:90 அடுத்தது என்ன இருக்குது 5:140 அவ்வளோதான். ஓகேவா. இப்போ இது என்ன பண்ணுவோம் வகுத்தல் முறையில் எழுதுவோம் 3/90 5/140 எழுதுவோமா. இப்போ அடி கொடுக்கலாமா 1 3 3 இப்போது 3 3 9 பேலன்ஸ் என்ன இருக்குது நமக்கு 0. அப்போது 1/30. இப்போ அடுத்தது இந்த 5/140 நம்ம என்ன பண்ணணும் அடி கொடுக்கணும் சரிங்களா. அதனால் நான் இங்கே போடுறேன் பாருங்கள் 5/140 எப்படி போடலாம் 14 எடுத்துக்கலாமா. அப்போ I2 என்னது நமக்கு 10 14லேருந்து 10 போச்சுன்னா 4 அடுத்தது என்ன இருக்குது 0. இப்போ 5ல் எத்தனை 40 இருக்கும் I8 40. ஸோ 40லேருந்து 40 போச்சுன்னா என்ன நமக்கு 0. அப்போ 1 5 5 28 5 என்னது 140. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன 1/30 1/28. ஸோ பாருங்கள் நமக்கு ஆன்சர் வந்து எப்படி வந்திருக்கு மாறி மாறி வந்திருக்கா 1/30 வந்திருக்கு 1/28 வந்திருக்கு. அப்போது நமக்கு இதுக்கு என்ன ஆன்சர் எழுதணும் இந்த டேஷில் சாரி இந்த சரியாக தவறாவில் இது நம்ம என்னென்னு எழுதணும் தவறுன்ட்டு எழுதணும். ஏன்னா நமக்கு ஆன்சர் வந்து சேமாக வரல இல்லையா அதனால். அப்போ வந்து நம்ம தவறுன்னு எழுதிடலாமா அவ்வளோதான் தவறுன்னு எழுதிடுறோம். அடுத்தது மூணாவது கணக்கு பாருங்கள். ஒரு நபர் 2 மணி நேரத்தில் 20 பக்கங்களை படிக்கிறார் எனில் அதே வேகத்தில் 8 மணி நேரத்தில் அவரால் எத்தனை பக்கங்கள் படிக்க முடியும். அதாவது ஒரு நபர் என்ன பண்ணுறாராம் 2 மணி நேரத்தில் 20 பேஜஸ் 20 பக்கங்களை படிக்கிறாராம். அதே மாதிரி அவர் 8 மணி நேரத்தில் அவரால் எத்தனை பக்கங்களை படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ நம்ம எப்படி எடுப்போம் 2:20 இந்த 8 எத்தனை பக்கங்களுங்கிற இடத்துல எக்ஸ் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஆன்சர் வந்து கண்டுபிடிப்போம் சரிங்களா. பாருங்கள் மூணாவது கணக்கு 20:2 அடுத்தது அவங்க பக்கங்கள் தானே கேட்டிருக்காங்க அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் சரிங்களா. மணி நேரம் எத்தனை மணி நேரம் 8 மணி நேரம் இது 2 மணி நேரம் இது 8 மணி நேரம் இது 20 பக்கங்கள் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா. இப்போ இதை எப்படி எழுதுவீங்க 20/2 x வகுத்தல் 8 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ நமக்கு இந்த எக்ஸ் தானே தேவை அதுதானே பக்கங்கள். அப்போ x = 8 இங்கே வச்சுப்போமா. இந்த 20/2 என்னவாகும் நமக்கு இந்த பக்கம் வரும். இப்போ அடி கொடுக்கலாமா 2 2 2 என்னது நமக்கு 20. அப்போ x = என்ன இருக்குது நமக்கு 8 × 10 8யும் 10யும் வந்து நம்ம பெருக்கினா நமக்கு என்ன ஆன்சர் 80. ஸோ 80 பக்கங்கள் வந்து அவர் 8 மணி நேரத்துக்கு என்ன பண்ணுறாராம் படிக்கிறாரு. அப்போ 80 பக்கங்கள் தான் என்னது நமக்கு ஆன்சர். ஸோ 8 மணி நேரத்திற்கு 80 பக்கங்களை வந்து அவர் வந்து படிக்கிறார் சரியா. அவ்வளோதான். அடுத்தது 4வது கணக்கு போகலாமா. 15 நாற்காலிகளின் விலை 7500. இது போன்று ரூபாய் 12,000க்கு எத்தனை நாற்காலிகள் வாங்க இயலும் என காண்க. அதாவது வந்து 15 நாற்காலிகளுடைய விலை வந்து ரூபாய் 7500. அப்போது 12,000க்கு அவரால் எத்தனை நாற்காலிகள் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எடுப்போம் இதை வந்து 15:7500ன்னு எடுப்போமா. எடுத்து பண்ணிடலாமா. ஸோ இப்போ நாற்காலி வந்து 15 நாற்காலியோட விலை வந்து ரூபாய் 7500 சரிங்களா. இப்போ இதை எப்படி எடுப்பீங்க 15:7500. இப்போ இதை நம்ம வகுத்தல் முறையில் எழுதணும் இல்லையா 15 / 7500 சரிங்களா.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடி கொடுக்கலாமா? ஓர் 15 15 ஐ 15 என்னது நமக்கு 75. இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த 2 0 நமக்கு என்னவாயிடும்? இறங்கிடும். அப்படியே ஒரு 15 15 ஐ 15 75 இந்த 2 0 வந்து இறங்கிடும். அப்போ நம்மளுடைய இங்கே ஆன்சர் எவ்வளோ நமக்கு? 500. இந்த 500ங்கிறது வந்து நமக்கு ஒரு நாற்காலியோட விலை. சரிங்களா? ஒரு நாற்காலியோடைய விலை. இப்போது நமக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 12,000க்கு எத்தனை நாற்காலிகள் வாங்க முடியும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு நாற்காலியோட விலை வந்து நமக்கு 500. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 12,000 வந்து வகுத்தல் இந்த 500 வந்து நம்ம கொடுக்கணும். 12,000 ரூபாய் தானே. அப்போ ஒரு நாற்காலியோட விலை வந்து நமக்கு எவ்வளோ? 500. இப்போ கேன்சல் கொடுக்கலாமா? ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுச்சு. இந்த ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுச்சு. இப்போ அந்த 5யும் 120 நம்ம என்ன பண்ணணும்? வகுத்தல் முறையில் கொண்டு வரணும். ஸோ 5 இங்கே போடுவோமா? 2 என்ன நமக்கு 10. 12லேருந்து 10 போச்சுன்னா 2, மீதி 0. 4 எவ்வளோ நமக்கு? 20. 20லேருந்து 20 போச்சுன்னா 0. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன? 24. அப்போது நம்மளால் எத்தனை நாற்காலிகள் வாங்க முடியும்? 24 நாற்காலிகள் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்? வாங்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த 500ங்கிறது ஒரு நாற்காலியோட விலை. அந்த அமௌண்ட்டில் வந்து 12,000ங்கிற அமௌண்ட்டில் வந்து நம்ம 500 வகுத்து எத்தனை நாற்காலிகள் வாங்க முடியுங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது 5வது கணக்கு பாருங்கள். ஒரு மகிழுந்து 5 கிலோகிராம் எரிபொருள் வாயுவை பயன்படுத்தி 125 கிலோகிராம் தொலைவை கடக்கிறது. 3 கிலோகிராம் எரிபொருள் பயன்படுத்தினால் எவ்வளவு தொலைவு கடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து 5:125ன்னு எடுக்கணும். சரிங்களா? 5 கிலோகிராம் வாயுவை பயன்படுத்தி 125 கிலோமீட்டர் தொலைவு வந்து கடக்குதா. அப்போ 3 கிலோகிராமுக்கு எத்தனை தொலைவை கடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கை வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். 5வது கணக்கு. எரிபொருள் எவ்வளோ நமக்கு? எரிபொருள் வந்து 5 கிலோகிராம். சரியா? கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குது? கிலோமீட்டர் வந்து 125 கிலோமீட்டர். இப்போ இதை எப்படி எழுதுவீங்க? 125:5ன்னு எழுதுவீங்களா? அப்போது இதை வகுத்தல் முறையில் எழுதணும் இல்லையா? 125 5. இப்போ நம்ம வந்து அடி கொடுக்கலாமா? பாருங்கள். 5 125. 2 என்ன நமக்கு? 10. 12லேருந்து 10 போச்சுன்னா 2, மீதி 5. 5 எவ்வளோ? 25. 25லேருந்து 25 போச்சுன்னா 0. அப்போ கொடுத்துடலாமா? 25 5 எவ்வளோ? 125. அப்போது 25 கிலோமீட்டர். இது என்ன தெரியுமா நமக்கு? 1 கிலோகிராம் கடக்கும் தொலைவு. சரிங்களா? 1 கிலோகிராம் அதாவது கடக்கும் தொலைவு எவ்வளோவா? 25 கிலோமீட்டர். அப்போது நமக்கு 3 கிலோகிராம் எரிபொருளை வந்து நமக்கு கடக்கும் தொலைவு என்ன அப்படின்ட்டு வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம பண்ணிடலாமா? இப்போது 1 கிலோகிராம் எரிபொருள் கடக்கும் தொலைவு நமக்கு எவ்வளோ? 25 கிலோமீட்டர் தானே நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். அப்போ 3 கிலோகிராம் எரிபொருள் கடக்கும் தொலைவு எவ்வளோ வந்து நமக்கு எவ்வளோ? 3 வந்து நம்ம இந்த 25ஓட என்ன பண்ணணும்? நம்ம வந்து பெருக்கணும். பெருக்கிடலாங்களா? அப்போ 25 3 என்ன நமக்கு? 15. 3 2 6. 6 1 எவ்வளோ நமக்கு? 75. அப்போ 25 × 3 எவ்வளோ? 75 கிலோமீட்டர். அப்போது 3 கிலோகிராம் எரிபொருள் கடக்கும் தொலைவு எவ்வளோவா நமக்கு? 75 கிலோமீட்டர். அவ்வளோதான் இந்த கணக்குக்கான விடை. சரிங்களா? அடுத்தது 6வது கணக்கு பாருங்கள். சோழன் சீரான வேகத்தில் நடந்து 6 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்தில் கடக்கிறார். அதே வேகத்தில் அவர் 20 நிமிடங்களில் நடந்து கடக்கும் தொலைவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோழன் வந்து 6 கிலோமீட்டரை 1 மணி நேரத்தில் வந்து கடக்கிறாராம். அதே வேகத்தில் அவர் 20 நிமிஷத்தில் கடக்கும் தொலைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இந்த கணக்கில் கவனிக்கணும். இங்கே வந்து 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க, இங்கே 20 நிமிடங்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை தானே 6:1 எடுப்போம். இங்கே வந்து 20 நிமிடங்கள் இருக்குது இல்லையா? ஸோ இங்கேயும் நமக்கு 1 மணி நேரம் இருக்குது. இந்த 1 மணி நேரத்தை நம்ம நிமிடங்கள்லாம் இதுக்கும் சேமாக கொண்டு வரணும். பாருங்கள், இப்போ நான் பண்ணி காட்டுறேன். 6வது கணக்கு. நமக்கு ஃபஸ்ட்டு என்ன? 6:1 தானே. அடுத்தது எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய தொலைவு இப்போது 20. x/20 6:1. இந்த 6 வந்து நமக்கு என்னது? கிலோமீட்டர். இது வந்து 1 மணி நேரம். இது வந்து கிலோமீட்டர் எக்ஸ். இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 20 நிமிடங்கள். இது வந்து நிமிடங்கள். இது வந்து 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரமும் இந்த 20 நிமிடங்களும் வேறு வேறையாக இருக்குது. அப்போது நம்ம இதை வந்து நிமிடங்களாக கன்வெர்ட் பண்ணணும். 1 மணி நேரத்திற்கு நமக்கு எத்தனை நிமிடங்கள்? 60 நிமிடங்கள் தானே. 1 மணி நேரத்துக்கு நமக்கு எத்தனை நிமிடங்கள்? 60 நிமிடம்.
அப்போ நம்ம இதை வந்து இந்த ஒன்றுங்கிற இடத்துல நம்ம என்னென்னு போடணும், 60ன்னு போடணும். அப்போ தான் நமக்கு நிமிடங்களாக நமக்கு என்னவாகும், சேமாக வரும். புரியுதுங்களா? அவ்வளோதான். 6:60 x/20. இப்போ இதை வகுத்தல் முறையில் எழுதலாமா? 6/60 x/20. நமக்கு எக்ஸ் தானே தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் எடுத்துக்கணும். 20 என்ன பண்ணோம், இங்கேயே இருக்கும். இந்த 6/60 வந்து நமக்கு இந்த பக்கம் வந்துடும். இப்போ இதை அடி கொடுக்கலாமா? 1 பைத்தார் என்னது, 60. சரிங்களா? இந்த ஒரு ஜீரோக்கும் இந்த ஒரு ஜீரோக்கும் என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்குது நமக்கு, 2 கிலோமீட்டர். அப்போ வந்து நமக்கு 20 நிமிஷத்தில் அவர் கடக்கும் தொலைவு எவ்வளோவா, 2 கிலோமீட்டர் வந்து அவரால் நடக்க முடியும் அப்படின்ட்டு நமக்கு விடை வருது. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது 7வது கணக்கு. ஒரு வினாடி வினா போட்டியில் கார்முகிலன் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர் எனில் கவிதா பெற்ற புள்ளிகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வினாடி வினா குவிஸ் போட்டியில் வந்து கார்முகிலோட கவிதாவும் வந்து என்ன பண்ணியிருக்காங்களாம், பங்கேற்றிருக்காங்களாம். கார்முகிலனுடைய விகிதம் எவ்வளோவா, 10. கவிதாவுடைய விகிதம் எவ்வளோவா, 11. அவங்க 2 பேருமே வந்து மொத்தமாக எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 84 பாயிண்ட்ஸ், 84 புள்ளிகள் வாங்கியிருக்காங்க. அதில் 84 பாயிண்டில் கவிதா எவ்வளோ வாங்கியிருக்காங்க, பெற்ற புள்ளிகள் எவ்வளோ அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பாருங்கள் 7வது கணக்கு. கார்முகிலன் எவ்வளோ வாங்கியிருக்காரு, எவ்வளோ பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காரு, 10 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காரு. கவிதா எவ்வளோ வாங்கியிருக்காங்க, கவிதா வந்து 11 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. புள்ளிகள் எவ்வளோ, 84 புள்ளிகள். சரிங்களா? இதை வந்து வச்சுக்கணும். இப்போது இந்த 10:11 எடுக்கணும். இந்த 10யும் 11யும் என்ன பண்ணணும், கூட்டணும். 10யும் 11யும் கூட்டினா நமக்கு எவ்வளோ, 21. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், இந்த 84 இருக்கு இல்லையா, இந்த 84ஓட இந்த 21 என்ன பண்ணணும், நம்ம வந்து அடி கொடுக்கணும். 21 21 4 21 எவ்வளோ, 84. சரிங்களா? அப்போது 4ன்னு இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், கவிதா வந்து எவ்வளோ வந்து நமக்கு பாயிண்ட் எடுத்திருக்காங்க நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போது கவிதாவோட பாயிண்ட் என்ன நமக்கு, 11 இன்ட்டு இது என்ன இருக்குது, 4ன்னு இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளோ இருக்குது, 4ன்னு இருக்குது. அப்போ 11 4 பெருக்குனா நமக்கு என்ன, 44 புள்ளிகள். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ கவிதா எடுத்த புள்ளிகள் எவ்வளோ நமக்கு, 44. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது 8வது கணக்கு பார்க்கலாமா. கார்மேகன் 9 ஓவர்களில் 54 ஓட்டங்களையும் ஆசிஃப் 11 ஓவர்களில் 77 ஓட்டங்களையும் எடுத்தார்கள் எனில் யாருடைய ஓட்ட விகிதம் சிறப்பானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து கார்மேகன் வந்து 9 ஓவரில் 54 ஓட்டங்களை பெற்றிருக்காராம். ஆசிஃப் வந்து எவ்வளோ, 11 ஓவரில் வந்து 77 ஓட்டங்களை வந்து எடுத்திருக்காராம். அப்போது யாருடைய ஓட்ட விகிதம் பெஸ்ட்டு, யார் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். கார்மேகனா ஆசிஃபான்னு பார்க்கணும். சரி, இந்த கணக்கு போட்டு காட்டிட்டுங்களா. பாருங்கள், கார்மேகன் எவ்வளோ பண்ணியிருக்காரு, 9:54. சரிங்களா? அதாவது வந்து 9 ஓவரில் 54 ஓட்டங்கள். இப்போ இதை எப்படி எழுதுவீங்க, வகுத்தல் முறையில் எழுதணும் இல்லையா. 9/54. 9 9 9 6 எவ்வளோ, 54. அப்போ கார்மேகனுடைய ஓவர் எவ்வளோ, 6 ஓவர். சரிங்களா? இப்போ அடுத்தது ஆசிஃப் பார்க்கணும் இல்லையா. இப்போ கார்மேகன் பார்த்தாச்சு, இப்போ ஆசிஃப் பார்க்கணும். ஆசிஃப் வந்து 11 ஓவரில் 77 ஓட்டங்கள் எடுத்திருக்காரு. இப்போ இது எப்படி எழுதுவீங்க, 11/77. இப்போது ஓவர் 11 11 7 11 எவ்வளோ, 77. அப்போது 7 ஓவர். சரிங்களா? இப்போது நமக்கு வந்து கார்மேகன் பெஸ்ட்டு ஆசிஃப் பெஸ்ட்டா அப்படின்னு பார்க்கணும். இப்போது ஆசிஃபோடைய ஓட்டம் தான் விகிதம், ஏன்னா அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, அதிகமான ஓவர் வந்து எடுத்திருக்காரு. அப்போ நம்ம வந்து இதுக்கு எப்படி எழுதுவோம், ஆசிஃபின் ஓட்ட விகிதம் வந்து சிறப்பானது. ஆசிஃபின் ஓட்ட விகிதம் சிறப்பானது, ஏன்னா வந்து கார்மேகனோட ஆசிஃப் தான் என்ன பண்ணியிருக்காரு, ஓவர் வந்து அதிகமாக எடுத்திருக்காரு. அவ்வளோதான். ஓகேவா? சரி, அடுத்தது 9வது கணக்கு பார்க்கலாமா. உன் நண்பன் 5 ஆப்பிள்களை ரூபாய் 70க்கும் நீ 6 ஆப்பிள்களை ரூபாய் 90க்கும் வாங்கினால் யார் வாங்கியது சிறப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து 5 ஆப்பிளை 70 ரூபாய்க்கு வாங்கியிருக்காராம். நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்னா 6 ஆப்பிள்களை 90 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்களாம். அப்போ யார் வாங்கினது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த கணக்கு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். 9வது கணக்கு. நண்பன் எவ்வளோ வாங்கியிருக்காரு,
5 ஆப்பிளை 70 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. சரிங்களா? இப்போ இதை எப்படி எழுதுவோம்? வகுத்தல் முறையில் எழுதுவோம். அடி கொடுக்கலாமா? ஒரு 5 5 14 5 எவ்வளோ? 70. அப்போது 14. அப்போது ஒரு ஆப்பிளுடைய விலை, அதாவது உங்கள் நண்பன் வந்து ஒரு ஆப்பிளுடைய விலை வந்து 14 ரூபான்னு கொடுத்து வாங்கியிருக்காரு. சரிங்களா? இப்போ அடுத்தது நீங்கள், சரிங்களா, நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? 6 ஆப்பிளை 90 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கீங்க. இப்போ இது வகுத்தல் முறையில் எழுதணும்ல, 6/90. ஒரு 6 6, 15 6 90. அப்போது நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? ஒரு ஆப்பிளுடைய விலை வந்து 15 ரூபாய் அப்படின்ட்டு வாங்கியிருக்கீங்க. இப்போ பாருங்கள், யார் வாங்கினது பெஸ்ட்டு? உங்கள் நண்பன் வந்து ஒரு ஆப்பிளை 14 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. நீங்கள் வந்து 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. அப்போ உங்கள் நண்பன் வாங்கினது தானே பெஸ்ட்டு, ஏன்னா அவர் தானே கம்மியான விலைக்கு வாங்கியிருக்காரு ஒரு ஆப்பிளை. அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? உன் நண்பன் வாங்கியது சிறப்பு அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதி முடிக்கணும். சரிங்களா? அடுத்தது புறவய வினாக்கள் பாருங்கள். 10வது கணக்கு. ஒரு மரப்பாச்சி பொம்மையின் விலை 90. அதே போன்று 3 பொம்மைகளின் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மரப்பாச்சி பொம்மையோட விலை எவ்வளோவா? 90 ரூபாயா? அப்போ 3 பொம்மைங்களுடைய விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், நான் இதை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. 10வது கணக்கை. ஒரு மரப்பாச்சி பொம்மையின் விலை வந்து 90 ரூபாய். பொம்மைகள் வந்து எவ்வளோ? 3 பொம்மைகள். இப்போ நமக்கு 3 பொம்மைகளோட விலை தானே கேட்டிருக்காங்க. அப்போ 3 இன்ட்டு இந்த 90 வந்து என்ன பண்ணணும்? நம்ம வந்து பெருக்கல் முறையில் போட்டணும். அப்போ பெருக்கிடலாமா? ஏன்னா 3 பொம்மைகளோட விலை 90. 0 3 0 9 3 எவ்வளோ? 27. அப்போது நம்மளுடைய விடை எவ்வளோ? 270. இந்த 270 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். பாருங்கள், ஆளை இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டிக் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது 8 ஆரஞ்சுகளின் விலை ரூபாய் 56 எனில் 5 ஆரஞ்சுகளின் விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8 ஆரஞ்சுகளுடைய விலை வந்து 56 ரூபாவா? அப்போ 5 ஆரஞ்சுகளுடைய விலை எவ்வளோ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், நான் இந்த கணக்கு உங்களுக்கு போடுறேன். 11வது கணக்கு. ஆரஞ்சு எவ்வளோ? மொத்தம் 8 தானே. ஆரஞ்சியோட விலை எவ்வளோ நமக்கு? 56 ரூபாய். இப்போ இதை எப்படி எழுதுவீங்க? 56 8ன்னு எழுதுவீங்களா? இப்போ இதை வந்து வகுத்தல் முறையில் போடலாமா? 56 வகுத்தல் 8ன்ட்டு ஒரு 8 8 7 8 என்னது? 56. அப்போது 7 ரூபாய். அப்போ ஒரு ஆரஞ்சுடைய விலை வந்து எவ்வளோவா நமக்கு? 7 ரூபாய் எழுதிக்கலாம். ஒரு ஆரஞ்சு விலை வந்து 7 ரூபாய். சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 5 ஆரஞ்சுகளின் விலை தானே கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்? 5 ஆரஞ்சுகளின் விலை ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ? ஒரு ஆரஞ்சோட விலை 7 ரூபா. அப்போ 5 ஆரஞ்சை நம்ம வந்து என்ன பண்ணோம்? இங்கே போட்டுட்டு பெருக்கணும். 7 எவ்வளோ நமக்கு? 35. அவ்வளோதான். சரிங்களா? ஒரு ஆரஞ்சோட விலை 7 ரூபா. அப்போ 7 ரூபான்னு போது அப்போ 5 வந்து 7ஓட நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கணும். பெருக்குனா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 35. ஸோ 35 எங்கே இருக்குது பாருங்கள்? ஈயில் இருக்குது. ஈயை வந்து நம்ம டிக் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது 12வது கணக்கு பாருங்கள். ஒரு நபர் 15 நிமிடங்களில் 2 கிலோமீட்டர் நடக்கிறார் எனில் 45 நிமிடங்களில் அவர் டேஷ் நடப்பார். அதாவது வந்து 15 கிலோமீட்டரை 15 நிமிடங்களில் 2 கிலோமீட்டர் வந்து நடக்கிறாராம். அப்போ 45 நிமிடங்களில் அவர் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் நடப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அது கேன்சல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து 15 நிமிடங்கள் தான் வரும். சரிங்களா? ஸோ அப்போ 15 நிமிஷத்தில் 2 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அப்போ 45 நிமிஷத்தில் அவர் எத்தனை கிலோமீட்டர் நடப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை எப்படி எடுப்போம்? 15:2 எடுப்போம். 45 கண்டுபிடிக்க வேண்டிய கிலோமீட்டர் நம்ம எக்ஸ்ன்னு எடுப்போம். எடுத்து பண்ணிடலாங்களா? பாருங்கள், 12வது கணக்கு. 15:2. அடுத்தது என்ன? x/45. சரிங்களா? இப்போது ஸோ இதை வந்து நம்ம வகுத்தல் முறையில் எழுதுவோம் இல்லையா? 15/2 x/45. இப்போ என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ் தானே நமக்கு தேவை. அதனால் எக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். இந்த 45 இங்கேயே இருக்கும். இன்ட்டு இந்த 15/2 நமக்கு இங்கே 2/15 வரும். சரிங்களா? இப்போ அடி கொடுக்கலாமா? ஒரு 15 15
3 வந்து எவ்வளோ நமக்கு 45. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 × 2 3 2 தானே பேலன்ஸ் இருக்குது. அப்போ 3 × 2 அப்போ 2 எவ்வளோ நமக்கு 6. அப்போது 6 கிலோமீட்டர் வந்து அவர் என்ன பண்ணுறாரா 45 நிமிஷத்தில் வந்து 6 கிலோமீட்டர் வந்து அவர் நடக்கிறாரு. அப்போ 6 கிலோமீட்டர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஈயில் இருக்குது. அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, நான் இந்த சம்ஸோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.